அனைவருக்கும் ஆண்மனேய அன்பு வணக்கம். அன்பு சகோதரர்களே, கடவுள் எங்கே என்ற தலைப்பில் சில கருத்துக்களை இப்பதிவில் பார்ப்போம். இந்த உலகை படைத்தவன் கடவுள்தான். ஆனால் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள எந்த கோட்பாடுகளும் இவ்வுலகில் இல்லை. இவ்வுலகில் அனைத்திற்கும் ஒரு கோட்பாடு உண்டு. ஆனால் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எந்த கோட்பாடுகளும் இல்லை. எதற்கும் கோட்பாடு இல்லையோ அந்த கோட்பாட்டை நாம் வைத்திருக்கிறோம். அந்த கோட்பாட்டிற்கு பெயர் தான் நம்பிக்கை. தெரியாத ஒன்றிற்கு நாம் தரும் விளக்கம்தான் அதுதான் தத்துவம் என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே கடவுள் என்பது ஒரு கற்பனை தான். நன்றாக தெரிந்த ஒன்றை மனித மனம் கற்பனை செய்து கொண்டிருக்கும். மனிதன் ஏற்கனவே தான் கண்ட கல்லை கடவுளாக பார்த்தான். ஆனால் ஒரு ஞானியோ தான் கண்ட கல்லை கல்லாகவே பார்த்தான். காரணம், ஞானியின் பார்வையில் எல்லாம் கடவுளே, எங்கும் கடவுளே, எப்பொருட்களிலும் கடவுள் உள்ளார் என்பதே அவருடைய கருத்தாகும். அறிவு நிலையில் அவர் இருக்கிறார். அதனால் அப்படி சிந்திக்கிறார். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலும் தெய்வம் வரும் என்பதற்கு இணங்க மரம், செடி, கொடி, புல், பூண்டு, பூரான் மொத்தத்தில் உலகமே கடவுள்தான் என்ற அறிவு நிலையில் பார்ப்பார் ஞானி. எனவே அன்பர்களே, மனிதர்களாகிய நம்மிடம் வேறுபாடுகள் உண்டு. ஞானிகளிடம் எந்த வேறுபாடுகளும் இருக்காது. பெருமான் கடவுளுக்கு தரும் விளக்கத்தினை சற்றே பார்ப்போம். கடவுள் அனாதி என்கிறார். அனாதி என்றால் அன் கூட்டல் அனாதி, ஆதி. ஆதி என்னும் தோற்றமும் அந்தம் என்னும் முடிவும் இல்லாதவர் கடவுள். ஆகவே கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் சுத்த சிவ அனுபவ வழியில் இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்றால் அருள்பெரும் ஜோதியராய் இருக்கிறார். எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் சிவானந்த ஒருமை திருநடனம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பர்களே, பெருமான் 5 வகையான அனாதிகளை கூறுகிறார். ஒன்று, கடவுள் அனாதி, ஆகாயம் அனாதி, காற்று அனாதி, அருட்சக்தி அனாதி, ஆன்மா அனாதி. அனாதி என்றே இவ்5ஐயும் பேசுகிறார். எனவே சொந்தங்களே, நாம் நம் கண்களால் பார்ப்பது எல்லாம் புறத்தே இருக்கும் கடவுளர்கள்தான். அதுபோல எல்லா உயிர்களிலும் அகத்திலும் கடவுள் அகப்பொருளாக விளங்குகிறார். நாம் முக்கியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அகத்திலும் புறத்திலும் ஜடத்திலும் உயிரிலும் கடவுள் எங்கும் நிறைந்த ஒரு பொருளாக, ஒரு ஆற்றலாக, பரம்பொருளாக, சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓரளவு கடவுள் விளக்கம் தெரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். அன்பு வணக்கம். அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி.